கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை அறிந்திருக்கிறேன் மகனே, நான் உன்னை அறிந்திருக்கிறேன் மகளே என்று நம்மை தட்டி கொடுக்கிற கர்த்தரின் அன்புள்ள வார்த்தைகள் நம் உள்ளத்தை நெகிழ செய்கின்றன. ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் அறிந்திருக்கிறார். அதுவே நமது ஆறுதல். தேவ பிள்ளைகளே, அதிசயப்படுத்திக் கொள்ளுங்கள். யோபு பக்தன் சொல்லுகிறார், இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சகித்து கொள்ளுங்கள், பொறுமையாயிருங்கள், இளைப்படையாமல் பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். ஒரு முறை விக்டோரியா மகாராணி யுத்தத்தில் வீர தீரமாய் போர் செய்து காயமுற்ற வீரர்களுக்கு தங்க பதக்கம் அணிவித்து கொண்டு வந்தார்கள். கடைசியில் ஒரு வீரனை கண்டார்கள். அவன் 2 கால்களும் யுத்தத்தில் பறி போய் இருந்தது. சரீரமெல்லாம் காயங்கள். அவன் அருகில் வந்ததும் ராணியின் உள்ளமெல்லாம் உருகி போனது. பொன் மெடலை அவனுக்கு அணிவித்தது மட்டுமல்ல, காயப்பட்ட அவனது நெற்றியில் முத்தமிட்டு, நல்லது, உண்மையும் உத்தமமான ஊழியனே என்று தட்டி கொடுத்தார்கள். ஏழை வீரனுடைய வேதனைகள், கவலைகள் எல்லாம் பறந்தோடின. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் கண்ணீர் யாவையும் அறிந்திருக்கிறார். தம்முடைய பொற்கரத்தினால் துடைப்பார். ஏனென்றால் அவரை போல உங்களை அறிந்து கொண்டவர் யாரும் இல்லை. ஆகவே எதை குறித்தும் சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுடைய சகிப்பு தன்மைக்கு பலன் உண்டு என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.